நமக்கு இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம், எதை பத்தி பேச போறோம்னு யாருக்காவது ஐடியா இருக்கா? ஐடியா இருக்கக்கூடியவங்க சொல்லலாம். அப்படியெல்லாம் எனக்கு ஒரு ஐடியாலாம் இல்லை சார். அப்படிங்கிறீங்களா? நீங்க எதையாவது உட்கார்ந்து பேசுங்க அப்படின்னு சொல்றீங்களா? சார், நோ. பிளேமிங் towards others. எஸ். பிளேமிங் மற்றவர்களை காயப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. காயப்படுத்தக்கூடியவர்களாக இன்று இருக்கிறார் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய மக்கள் தங்களுடைய குற்றம் குறைகளை மறைப்பதற்காகவும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பிடித்து நிற்பதற்காகவும் செய்யக்கூடிய ஒரு மிக மோசமான ஒரு டெக்னிக். அந்த டெக்னிக்ஸ் தான் இந்த டெக்னிக். அது என்னன்னா பிளேமிங். ஒருத்தரை குறை கூறுவதன் மூலமாக அவங்க நிறையாக இருப்பதா காண்பிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்கள் இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்துல அந்த மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாங்க. எல்லாமே ஹார்ட்ஃபுல்லா இருப்பாங்க. ஸோ மற்றவர்களோட குறைகளை கூட நிறையாக காணக்கூடிய ஒரு மனநிலை இருக்கும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய மனநிலை என்னன்னா, அனைவரையுமே குற்றம் குறைகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மனநிலை அனைவருக்குமே இருந்து கொண்டே இருக்கிறது. ஸோ இது எப்படி ஒரு நோயாக மாறி இருக்கு? இது எப்பேற்பட்ட அழிவுகளை மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்குது? என்ன மாதிரியான மோசமான சூழலுக்கு இவங்க எல்லாம் தள்ளப்படுறாங்க? அப்படிங்கிற விஷயத்த தான் நாம இன்னைக்கு இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். இதுல என்னன்னா, உங்கள கூட இந்த மாதிரி நபர்கள் இருப்பீங்க. ஒரு சூழல்ல நீங்க இந்த விஷயத்த செஞ்சிருப்பீங்க. ஒரு சில இடங்கள்ல இந்த வேலையை நீங்க செய்யக்கூடிய சூழல் உங்களுக்கு வந்திருக்கும். இப்படி மனிதர்கள் தங்களுடைய சுயநலமான நிகழ்வுகளுக்காக நம்ம கூட இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு தான் இருக்கும். நீங்க யாரையாவது ஒரு ப்ளேம் பண்ணாம இருந்திருக்க மாட்டேன். யாரையாவது இது உன்னாலதான் நடந்துச்சு, நீ கொஞ்சம் அப்படி பார்த்திருந்தா, இப்படி செஞ்சிருந்தா, இப்படி கவனமா இருந்திருந்தா, இப்படி எதையா ஒண்ணு நீங்களும் உங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா மற்ற நபர்களை சுட்டி காட்டி சொல்லிட்டு தான் இருந்திருப்பீங்க. உங்களுக்கும் இந்த அனுபவங்கள் இருந்திருக்கும். இது இதே இடத்துல நீங்களும் பல விதத்துல இந்த மாதிரி மனிதர்கள்ட்ட மாட்டி உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. விசாரணம் ரெண்டு வகையிலுமே பாதிப்பு இருந்து கொண்டே இருக்குது. ஒன்னா நீங்க கஷ்டப்படுறீங்க, இல்லைன்னா மற்றவங்க மூலமாக மற்றவர்களுக்கு நீங்க கஷ்டப்படுத்துறீங்க. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு நிகழ்வு அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துகிட்டே தான் இருக்கு, இல்லையா? ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, குற்றத்தை காண்பது. குற்றத்தை காண்பது. ஏன்னா இது ஒரு ரொம்ப ஆபத்தான ஒரு மிக பெரும் ஒரு மோசமான நோய். இந்த நோய் ஒரு நல்ல புரிதலுக்கு வர்றதே ரொம்ப கஷ்டம். இது மாதிரி பிளேம் பண்ணக்கூடியவர்கள் அவர்களோட வாழ்க்கையில் என்ன ஆவாங்க தெரியுமா? என்ன ஆவாங்க தெரியுமா? ஒரு பிளேம் பண்ணக்கூடிய ஒருத்தரை குற்றம் குறையை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மனிதர் இருந்தால் அவர் இறுதியில் என்ன ஆவார்? யாருக்கு தெரியும்?
அவர் இறுதியில் என்ன ஆவார்? தனிமைப்படுத்தப்படுவார். என்னவாங்க? ஒரு அடிக்கடியே நிறைய நபர்கள் இருக்காங்க. நமக்கு இந்த கிளாஸை நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னா, வெறும் குறைகளை மட்டுமே எடுத்து சொல்வது. சார், இதை மாத்திருங்க, இதை செஞ்சிருங்க. நோ இம்ப்ரூவ்மெண்ட் இன் லைஃப். கண்டிப்பா அவரோட வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்காது. அது மட்டும் இல்ல, வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கிறது. இறுதி நாள் ஒன்று இருக்குல்ல, இறுதி. நம்ம 16 வயதிலேயே வாழ்ந்துட முடியாது. சரி, நம்ம எல்லாம் 16 வயது தான், we are young persons. ஆனா நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வயசாகும்ல. ஸோ அவங்க எல்லாம் வயசாகும் பொழுது நம்மள உங்களை யார் பிளேம் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறீர்களோ அவர்களை என்ன ஆவாங்க? தனிமைப்படுத்தப்படுவார்கள். இது நான் சொல்ல, புத்தர் சொன்ன வாக்கு. யார் தன்னையும் தன்னை சார்ந்தவரையும் தன்னோடு இருப்பவரையும் தன்னில் இருப்பவரையும் யார் குற்றப்படுத்துகிறாரோ அவர் தனிமையில் இருப்பார்கள் அப்படின்னு புத்தர் சொல்றாரு ஒரு இடத்துல. So அது மாதிரி இதுக்கூட பனிஷ்மெண்ட் அதுதான். நீங்களே நல்லா உணரணும்னா, உங்களுக்கு தெரியணும்னா, எஸ் சார், ஐ சா, நான் பார்த்துருக்கேன். எஸ், கண்டிப்பா. ஒரு அம்மா இருப்பாங்க, ஒரு பெரிய குடும்பமா இருக்கும். பர்டிகுலரா அந்த பெண்மணி எல்லா நபர்களையும் அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, இவங்க மோசம், அவங்க மோசம்னு, இவங்கள்ட்ட இருக்கிறது அவங்கள்ட்ட, அவங்கள்ட்ட இருக்கிறது இவங்கள்ட்ட, இங்க இருக்கிறது அங்க, அங்க இருக்கிறது இங்க, செய்தியை மாத்தி 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 சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ இது என்ன நடக்கும், என்ன நிலைக்கு போகும் அப்படின்னா, இறுதியில யாருக்குமே அந்த அம்மாவை பிடிக்காது. யாருமே அந்த அம்மாவை பார்க்க மாட்டாங்க. அதுக்கிட்ட போக வேண்டாம், போனா ஏதாவது ஒரு குற்றம் குறையை சொல்லிக்கிட்டு யாரையாவது ஒருத்தரை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்போம், அதனால அங்க வேண்டாம். கடைசியில இதுல யாரு பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த பர்டிகுலர் ஒரு நபர் தான் முழுமையாக பாதிப்புக்குள்ளா இருக்கிறாங்க. அவங்க தான் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இப்ப நமக்கு என்ன தெரியணும்? எப்பவுமே அந்த குற்றம் குறைகளை காண்பவராக நம்ம ஒரு நாள் இருக்கக்கூடாது. ஒரு நாளும் நாம் இருக்கவே கூடாது. அப்போ ஒரு மனிதர் ஒரு குற்றங்களை கண்டுபிடிக்கக்கூடியவராக இருந்தால் அவர் தனிமைப்படுத்தப்படுகிறார். அதே டைம்ல செல்ஃப் பிளேமிங், சுயமாக தன்னையே குற்றப்படுத்தக்கூடியவர். உங்களுக்கு அவங்க மேல ஒரு நம்பிக்கையே இருக்காது. இப்ப பாருங்க, என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்களா? நல்லா எங்கா இருக்குன்னா, வயசு இருக்கு, ஆனாலும் சின்ன பையனா ஃபீல் ஆகுறோம். நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஏஜா ஃபீல் ஆகுதுன்னா டை அடிச்சிடும். ஸோ அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் எங்கா தெரியும், இல்லையா? கொஞ்சம் கிளாமரா தெரியும். ஸோ நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்மளை அழகா வச்சுக்கணும். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்மள அழகா வச்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். அதை விட்டுட்டு நம்ம நம்மளையே அசிங்கப்படுத்திக்கிட்டு, நம்மளையே குறைவா சிந்திச்சுட்டு, நம்மளை அழகுபடுத்தாம நம்ம இருந்தோம்னா, ஒரு கட்டத்துல நம்ம என்ன ஆகுறோம்னா, நம்ம ஐசோலேட் ஆக ஆரம்பிக்கிறோம். நம்ம எப்படி கொரோனா உங்களை ஐசோலேட் செய்தார்களோ அதே மாதிரி நீங்களே உங்களுக்குள் தனிமையை உணர ஆரம்பிப்பீங்க. உங்களுக்குள்ளாரையே அந்த தனிமை உங்களை வாட்டி வதைக்க ஆரம்பிக்கும். இதுலதான் இந்த என்ட்ரோவிட் அப்படின்னு சொல்லக்கூடிய உள்ளிருக்கும் நிகழ்வை வெளிப்படுத்தாத, வெளி மனிதர்களோடு பழகாத, அந்த ஒரு சூழ்நிலையை தனக்குள் வைத்திருக்கக்கூடிய அந்த மனிதர்களாக மாற ஆரம்பிக்கிறார்.
ஸோ இந்த நிகழ்வு அவர்களுடைய ஒரு தனித்தன்மையே இல்லாத மனிதராக, எதையுமே யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாத மனிதராக, தனிமையிலே தன்னுடைய கஷ்டத்தை வைத்து புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய மனிதராக மாற ஆரம்பிக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய நோயாகவும் மாறுது. ஒரு இன்டர்வியூக்கு ஒரு பையன் போறான். அங்க போனா 10 ஸ்டாஃப் ஆப்போசிட்ல உட்கார்ந்து இன்டர்வியூ பண்ணுவாங்க. இந்த இன்ட்ரோவிட்டா இருக்கக்கூடிய ஒருத்தர்னால யாருக்குமே பதில் சொல்ல முடியாது. ஏன்னா கூச்சம் இருக்கு. அவங்களுக்கு பயங்கரமான தடைகள் இருக்கு. அவர்களுக்கு அந்த 10 பேத்த பார்க்கும்போதே பதட்டமாயிருவாங்க. அப்ப என்ன முடிவெடுத்துருவாங்க? அவங்களுக்குள்ள என்ன மனசுல வரும்னா, நம்ம இந்த கம்பெனிக்கு தகுதியானவர்கள் இல்லை. நமக்கு இதெல்லாம் கிடைக்காது. இதெல்லாம் ஒரு கண் துடைப்பு. பாருங்க ஆக்சுவலா இவருகிட்ட குறைகள் இருக்கு. என்னெல்லாம்? இவரு தன்னை லவ் பண்றது இல்ல, தன்னை அழகுபடுத்துறது இல்ல, எல்லாம் செஞ்சுட்டு அங்க போயி அங்க உட்கார்ந்து அந்த நபர்கள, அந்த கம்பெனிய, அந்த இடத்த அவர்கள் ஒரு கண் துடைப்புக்காக இதை நடத்துகிறார்கள். இது ஒரு மோசமான கம்பெனி. இந்த மாரி ஏமாற்றக்கூடியவர்கள், விளம்பரம் செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள். இப்படியெல்லாம் பல வார்த்தைகள் மூலமாக மற்றவர்களையும், சூழலையும், அந்த மக்களையும், சோசியலா இருக்கக்கூடிய எல்லா இடங்களையுமே அந்த சமுதாயத்தையும் தவறாக பேசக்கூடியவர்களாக மாறுறாங்க. ஆனா குறை எங்க இருக்குது? யாருகிட்ட இருக்குது? எதற்காக இருக்குது? எப்படி இருக்குது? எதனால வந்துச்சு? இதெல்லாம் எதுவுமே அனலைஸ் பண்ணாம, தன்னோட குறைகளை மறைப்பதற்காக மற்றவர்களை குறை கூறக்கூடியவர்களாகத்தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. இல்லையா? ஒரு புது பெண் திருமணமாகி ஒரு வீட்டுக்குள்ள வராங்க அப்படின்னா, அது ஒரு நல்ல ஒரு உறவாக மாறணும் அப்படின்னா, அந்த வரக்கூடிய பெண்கிட்ட சில குறை நிறைகள் இருக்கலாம். அங்க இருக்கக்கூடியவர்கள்ட்ட சில குறை நிறைகள் இருக்கு. இப்படி யார்கிட்ட என்ன இருந்தாலுமே என்ன பண்ணும்? என்ன பண்ணும்? அந்த குறைகளை மாற்றி வைத்து நம்ம அவங்கள நல்ல அடிப்படையில பாராட்டக்கூடியவர்களாக நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கும். சோ அப்ப அங்க பிரச்சனை வராது. பிரச்சனை எங்க உருவாகுது அப்படின்னா, தனக்குள்ள நிறைய தவறுகள் இருந்திருக்கலாம். அதை மறைப்பதற்காக ஒரு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பலரையும் தவறாக பேசுவது, தவறாக சொல்லுவது, தவறாக நினைப்பது, இந்த மாதிரி தன்னோட குறைகளை மறைப்பதற்காக செய்யும் பொழுதுதான் அந்த குடும்பம் மிகப்பெரிய ஒரு விரிசலை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவங்களுக்குள்ள ஏற்படுது. ஏன்னா ஒரு ஃபேமிலி அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா? நாட் அட்ஜஸ்ட்மெண்ட். நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தீங்கன்னா அது சாக்ரிஃபைஸ் நிறைய வழிகளை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏதோ வாய்ஸ் கேக்குதா உங்களுக்கு? ஒரு சின்ன வாய்ஸ். இல்ல சார், கேட்கலீங்க. இல்ல இல்ல. ஓகே. எனக்கு பேசும்போது எனக்குள்ள யாரோ பேசுற மாதிரி ஒரு ஃபீல். ஏதோ ஒரு பெண்ணோட குரல் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி. அதனாலதான் கேட்டேன். சரி, இதை கழிச்சு பார்த்தா தெரியும். ஏதோ குரல் டிஸ்டர்பன்ஸ் பண்ணிடுச்சு. அப்போ நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வாழ்றது நம்மளோட ஒரு நல்ல ஃபேமிலியை உருவாக்காது.
அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வாழணும் இல்லையா? அவங்க எங்கிருந்து வந்திருக்கிறாங்க, அவங்களுடைய அந்த குடும்பத்தோட நடைமுறை என்ன, அவர்களுக்கு என்னெல்லாம் கிடைத்து கொண்டிருந்தது, இன்னைக்கு நம்ம கிட்ட வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் கிடைக்காம போயிருச்சு. இப்படி வந்து ஒரு மனநிலைக்கு நம்ம வரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு மனநிலையில வந்து அவர்களை புரிந்து, அண்டர்ஸ்டாண்ட்னா புரிதல் இல்லையா? அந்த புரிதலோட அந்த ஒரு குழந்தை அது. ஒரு 16 வயசு, 22 வயசு, 23 வயசு குழந்தை அது. நம்ம குழந்தை, நம்ம பையன் எப்படி இருக்கிறானோ, அதே மாரி அதுவும் வந்து ஒரு மருமகள். அது வந்து இன்னொரு வீட்டுடைய மகள். அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுட்டு, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்ல வாழாம, அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வாழ்வதன் மூலமாக ஏன்னா இது வந்து ஒரு பெரிய புரிதல் வேணும் இல்லையா? இந்த புரிதல் இருந்துச்சுன்னா, அங்க பிரச்சனை வராது. அப்ப அந்த பெண்ணோட மனநிலை என்ன? அவங்களோட வாழ்க்கையோட சூழல் என்ன? என்னெல்லாம் அவங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருந்தது, இன்னைக்கு என்னெல்லாம் கிடைக்காமல் போயிருக்கிறது. இப்படி வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்த வந்து நாம முடிவெடுத்து பேசும்போது, அங்க வந்து பெருசா ஒரு விரிசல் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவாக இருக்கு. அதே டைம்ல இந்த விரிசல் அதிகமாவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க விட்டுட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போயிடுறாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போனோம்னா என்ன ஆகும்? ஏதாவது ஒரு குறைய வச்சு தான் நம்ம சரிப்படுத்த முடியும். யாரையாவது வந்து ஒரு சின்ன குறை சொல்லி தான் நம்ம தப்பிக்க முடியும். ஏன்னா, இந்த குறை அப்படிங்கன்னா, இந்த பிளேமிங் அப்படிங்கிறதுல பல ரகம் இருக்கு. வித்தியாசமான ரகங்களை கொண்டது தான் வந்து இந்த பிளேமிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மற்றவர்களை குற்றவாளியாக மாற்றி, அந்த குற்றவாளிகளை குற்றம் ஏற்றப்படக்கூடிய ஒரு நிகழ்வு. அதாவது கோர்ட் கூட வந்து சொல்லும். என்ன சொல்லும்? 1000 குற்றவாளிகள் தண்டிக்கப்படவில்லை என்றாலும், ஒரு நிரபராதி நிச்சயமாக தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு. ஆனா, இந்த பிளேமிங் மெத்தட் இந்த குற்றம் செய்யக்கூடியவர்கள், குற்றத்தை மற்றவர்கள் மீது திணிக்கக்கூடியவர்கள், அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, மற்ற மனிதர்களை அந்த குற்றவாளியாக மாற்றுகிறார்கள். இங்க அதுதான் சொல்றது. அந்த பிளேமிங் அப்படிங்கிறது வந்து பல ரகத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேமிங் மெத்தட் அப்படின்னா, மற்றவர்களை குறை கூறக்கூடிய மனநிலை. சும்மா ஜஸ்ட் ஒரு இதுக்காக சீக்கிரம் எல்லாத்தையும் குறை சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பெருசா வந்து எந்த மோட்டிவேஷனும் இருக்காது. இன்னொரு ரகம் பார்த்தீங்கன்னா, செல்ஃப் பிளேமிங். அவங்க வந்து அவங்களையே குறையாகவே காணுவாங்க. எதுனாலுமே வந்து அவங்களுக்குள்ளார வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த தாழ்வு மனப்பான்மை அவங்கள வந்து தின்னுகிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஒரு செல்ஃப் பிளேமிங் மெத்தட்ல இருப்பாங்க. இன்னும் சிலர் வந்து இந்த தன்னை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடியவர்கள், தன்னை நிரூபிக்கக்கூடியவர்கள், தன்னை வந்து வெளிப்படுத்த முயற்சி செய்யக்கூடியவர்கள், சுயநலவாதிகள்னு சொல்லுவோம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆக்டர்ஸ் பயங்கரமான திறமையான இவங்களுக்கெல்லாம் பட்டம் கொடுக்குறது. இவங்கெல்லாம் சூப்பர் ஆக்டர்ஸ் அப்படின்னு. ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஆள் நல்ல சூப்பரா ஆத்மார்த்தமா உண்மையா ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இருக்கும்போது இவங்க அப்படியே போய் பக்கத்துல போய் தான் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு அந்த உழைத்த அத்தனை நபர்களையும் ஒரே நிமிடத்துல தள்ளி விட்டுருவாங்க கீழே. அவங்களுடைய அந்த நாடகம், அவங்களுடைய அந்த செயல், இந்த உழைச்சாங்கல்ல அவங்க எல்லாத்தையுமே ஏமாற்றத்துக்குள்ளார கொண்டு போய் இப்ப என்ன பண்ணுவாங்க, மொத்த கிரெடிட்டையும் அவர் வாங்கிட்டு தான் அப்படின்னு காமிச்சிட்டு போயிடுவாங்க. செல்ஃபிஷ் இல்லையா?
அதே மாதிரி இன்னொரு கேட்டகரி என்னன்னா, உழைக்காமலே இருப்பதற்கான வழிகளை கண்டுபிடிக்கக்கூடிய இன்னொரு கேட்டகரி. தனக்குள்ள நெறைய குறைகள், குற்றங்கள் இருக்கும். அவரு வந்து ஒரு லாயக்கில்லாத ஒரு ஆளா இருப்பாரு. ஆனா அவரு என்ன பண்ணுவாரு அப்டின்னா, ஏதோ ஒரு பாவத்த புடிச்சிருவாரு. "இதாண்டா ஆடு மாட்டிருச்சு" அப்டின்னு ஒரு ஆட்ட புடிச்சு ஆக்சுவலா இவருக்கு ஒண்ணும் செய்ய தெரியாது. இவருக்கு வந்து எதுவும் பெருசாலாம் எதுவுமே தெரியாது. அவரு வந்து அப்படியே ஒரு எக்ஸ்போஸ் நிலையில வந்து இந்த ஆடு ஒண்ணு இருக்கும்ல, பாவம் எல்லா வேலையும் செஞ்சுட்டு, எல்லா பொறுப்பையும் தன்னோட தலையில போட்டுக்கிட்டு, இந்த ஆடு மட்டும் என்ன பண்ணும் அப்டின்னா, தனக்கு ஏன் அந்த கூட்டத்துல நம்ம போறோம்ன்னு கூட அதுக்கு தெரியாது. அப்பேற்பட்ட பாவம் அது. அந்த கூட்டத்துல ஏன் இருக்கோங்கிறதும் தெரியாது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தன்னோட தலைய வெட்ட போறாங்கன்னு தெரியாது. அது அப்படியே அந்த கூட்டத்துல என்ன சொல்றாங்களோ அத கேட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி சில மனிதர்கள் இருக்கிறாங்க. சொல்லுவாங்க, "உன்ன வச்சு செய்றாங்கப்பா" அப்படின்னு. புரியவே புரியாது. பக்கரா? பக்கரா. அது என்ன தெரியல எனக்கு பக்கரான்னா. பக்கரான்னா ஆடுன்னு அர்த்தம். மனிதர்கள்ல ஆடு மனநிலை இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்றேன். ஸோ அவங்க வந்து எஸ் ஆடு. எஸ்மா. அவங்க வந்து அவங்களுக்கு அந்த நிலையே புரியாது. தன்னத்தான் வச்சு எல்லாருமே செய்றாங்க. தனக்கு தான் வந்து அந்த ஆபத்து. தன்னோட வாழ்க்கை தான் வந்து கேள்விக்குறியா இருக்கு. அப்படிங்கிறதே புரியவே புரியாது. ஆனா இந்த ஆட்ட செலக்ட் பண்ற மனுஷன் இருக்கிறாரு பார்த்தீங்களா? செல்ஃபிஷ் ஆனவங்க. மற்றவர்களை ப்ளேம் பண்ணக்கூடியவங்க. இவங்க கரெக்ட்டா இந்த ஆட்ட புடிச்சு புடிச்சு வச்சிருப்பாங்க. இந்த ஆட்ட புடிச்சு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு தெரியும். இது எப்படி பலியாயிரும்னு. அதனால அவங்களோட எல்லா பிரச்சனையும் கொண்டு வந்து அப்படியே அந்த ஆட்டு மேல சாட்டி விட்டுருவாங்க. எப்படி இருந்தாலும் ஆடு சாகப்போகுது. நீ தான் சொல்லிட்டு போய் செத்துருன்னு சொல்லிடும். அந்த மாதிரி குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள், ஜாப்ல இருக்கக்கூடியவர்கள், ஆபீஸ்ல இருக்கக்கூடியவர்கள் இந்த வேலை செய்வாங்க. ஆக்சுவலா அவருக்கு அவரோட ஃபைல ஒழுக்கமா கம்ப்ளீட் பண்ணவே தெரியாது. ஆனா அவரு என்ன பண்ணுவாரு, டேலண்டா ஒரு ஆட்ட புடிச்சு வச்சிருப்பாரு. அந்த ஆட்டின் காரணமாகத்தான் இது அனைத்தும் நாசம் அப்படின்னு ஒரு ஒரு ரிப்போர்ட் குடுத்துட்டு இவரு எஸ்கேப் ஆயிடுவாரு. இவரு நல்ல மனுஷன் ஆயிடுவாரு. போச்சா? குடும்பத்திலயும் அப்படிதான். ஒரு ஆட்ட புடிச்சு வச்சுப்பாங்க. அந்த ஆடு பாவம் மாட்டிக்கும். அந்த ஆட்டுக்கு தெரியவே தெரியாது. ஏன்டா நம்மள புகழ்றாங்க? ஏன்டா நம்மள முன்னால நிறுத்துறாங்கன்னு அதுக்கு தெரியவே தெரியாது. எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்து கரெக்ட்டா அந்த சக்சஸ் எல்லாம் அவங்க அனுபவிச்சுக்குவாங்க. எல்லாமே நல்லதெல்லாம் அவங்க சாப்பிட்டு முடிச்சு, சக்கையாக்கி, கருவேப்பிலையாக்கி, கடைசியில குழம்புலருந்து கருவேப்பிலைய தூக்கி போடுற வரைக்கும் யூஸ் பண்ணிருவாங்க. எல்லாம் முடிச்சுட்டு அந்த ஆட்ட கொண்டு போய் விடுறாரு. இந்த மாரி இவங்கெல்லாம் அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இவங்கள்ட்ட இருக்கிற குற்றம், குறைகளை முழுசா மறைச்சுட்டு, "டா இதுதான் எல்லாத்துக்குமே காரணம். இதோட வாய் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். இதோட சொல்லு தான் எல்லாத்துக்குமே காரணம். இது செஞ்ச செயல் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம்." அப்படின்னு பாவப்பட்ட அந்த ஆட்ட காமிச்சு குடுத்துருவாங்க. அப்ப எந்த காலகட்டத்திலயும் நீங்கலாம் ஆடாயிரக்கூடாது. நம்மள ஏன் நெறைய பேர் பாராட்டுறாங்க அப்படின்னா, நம்ம ஆலோசனை பண்ணணும். நம்மள என்ன பண்ண போறாங்க அப்படின்னு. நம்மள என்ன செய்ய போறாங்கங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அப்போ இந்த சுத்தியும் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய குற்றம் குறைகளை எப்படியாவதெல்லாம் பெரிய பெட்ஷீட் போட்டு மூடிறணும். யாருக்கும் வந்து அதெல்லாம் தெரியக்கூடாது. தன்னோட கையாலாகாம இருக்கக்கூடிய நிகழ்வுகள மறைச்சு வச்சிரணும். அதுக்காக என்ன பண்ணுவாங்க? எப்படியாவது அந்த பெட்ஷீட்ட போடும்போது டக்குனு அந்த ஆட்டுக்கு மேல போட்டுவிட்டு இவங்க எஸ்கேப். ஸோ அந்த மாதிரி பல விதத்திலயும், பல இடங்களிலும் பலவிதமான மனிதர்கள் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. இப்ப யாரு சுதாரிப்பா இருக்கணும்? ஏன்னா இவங்கெல்லாம் இப்படி பண்றாங்கல்ல சார், இவங்களுக்கெல்லாம் தண்டனையே இல்லையா?
இவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடைக்காதா? கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். கடைசியில அவங்களோட நிலை என்னன்னா, பிளேம் ஈக்குவல் டு ஐசோலேட். என்னது? பிளேம் ஈக்குவல் டு ஐசோலேட். ஸோ எஸ் சார். யாரெல்லாம் வந்து மனிதர்களை கஷ்டப்படுத்துகிறார்களோ, யாரெல்லாம் வந்து அந்த உண்மைகளை மறைக்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரே இடம் தனிமை. அது கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில தனிமையில கஷ்டப்படுவாங்க. அது யாரும் வந்து மத்தவங்கள மாத்தவே முடியாது. அவங்க சூழலை மாத்தவே முடியாது. ஏன்னா அவங்க எப்பவுமே வந்து குற்றங்களை மட்டுமே கண்டுபிடித்து இந்த குற்றத்துக்கே வந்து தன்னை வந்து இதுபடுத்திக்கிட்டே இருப்பாங்க. தன்னை வெளிப்படுத்துவதற்காக மற்ற நபர்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இது கண்டினியூவேஷன் நடந்துகிட்டே இருக்கும். கண்டினியூ ஒன் பை ஒன், ஒன் பை ஒன். பின்னாடி பின்னாடி இந்த நிகழ்வு வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம ஆடா மாறிடுறோமா, இல்ல சுதாரிச்சு நம்ம வெட்டக்கூடிய இடத்துக்கு நம்ம போயிடுறோமா அப்படிங்கிறது தான் டேலண்டான விஷயம். ஏன்னா நமக்கு அது தெரியல அப்படின்னா நம்மளையே போட்டுருவாங்க. இங்க கூட நிறைய சுதாரிப்பான சில மனிதர்கள்லாம் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க நல்லாக மாட்டாங்க. ஆனா ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு வகுப்பு நடக்குது அப்படின்னா வந்து உட்கார்ந்துக்கிறது. அந்த வகுப்புல உட்கார்ந்துக்குவாங்க. உட்கார்ந்துட்டு பச்சை கோட்டு போட்டீங்கன்னா நல்லா இருக்காது சார். இப்படி பச்சை கோட்டு போட்டீங்கன்னா நல்லா இருக்காது சார். நீங்க கருப்பு கோட்டு போடுங்க சார், நல்லா இருக்கும். இப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இது தேவையா? என்ன காரணம் அப்படின்னா, இந்த நபர் ஒழுக்கமா வரமாட்டாங்க. எத்தனை மணிக்கு வருவாங்க அப்படின்னா, கரெக்டா 7:35க்கு வந்து ஜாயின் ஆவாங்க. அதே மாதிரி டெய்லி வருவாங்களா அப்படின்னா வரவும் மாட்டாங்க. ஆனா வந்த அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? பயங்கரமா எதையோ ஒண்ணு சொல்லணும். தான் இங்க இருப்பதாக காண்பிக்கணும். இல்லையா? சோ அதுக்காக எதையோ ஒண்ணு சொல்றோம். இதைத்தான் சொல்லணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு ரெகுலரைஸ் இல்லாத ஒரு நபரா இருக்கிறதுனால, வந்த வரவுக்கு தன்னை வெளிப்படுத்துவதற்காக எதையோ ஒண்ணு ஒரு வார்த்தைய சொல்லிட்டு உட்கார்ந்து பேசிட்டு, எஸ் ஓஸ் அப்படின்ட்டு இருக்கிறது. ஆனா அந்த சரியான நபர்கள் எத்தனை மணிக்கு ஜாயின் பண்ணியிருப்பாங்க? 7 மணிக்கே வந்து 6:55க்கே ஆன் பண்ணி உள்ள வந்திருப்பாங்க. அப்ப பாதி முடிஞ்சு போன நிலையில பாதிய வந்து கேட்டுட்டு, தன்னோட குற்றத்த மறைக்கிறதுக்காக ஏதாவது ஒரு கொஸ்டின கேட்டுட்டு, அந்த என்ட்ரிய போட்டுட்டு அப்படியே போயிடுறது. இருக்கிறேன்னு காமிச்சுட்டு போயிடுறது. இதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க வந்து எத்தனை பேர் காமிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆத்மார்த்தமா இருக்கிறீங்க? யா யார் வந்து 6:55க்கு ஜாயின் பண்றீங்க? யார் வந்து 7:30 மணிக்கு ஜாயின் பண்றீங்க? இதெல்லாம் நமக்கு தெரியும். எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். இப்ப பார்க்காம எல்லாம் இல்ல. இதுல என்ன ஒரு பெரிய விஷயம் எனக்கு கண்படுறது? நான் பார்க்கிறது என்னன்னு கேட்டா, பாவங்களா இருக்கக்கூடிய அவர்கள். இந்த பாவங்கள் என்னவா இருக்கிறாங்கன்னா, தங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றத்தையுமே முறையாக அனுபவிப்பதே கிடையாது. அப்ப நமக்கே அது சங்கடம் தான். ஏன்னா இந்த வகுப்புக்கே லேட்டா வந்துகிட்டு, அதை ஒழுக்கமா அட்டன் பண்ணாம, அப்புறம் இடையில அதே மாதிரி அந்த கிளாஸ் ஒரு 8 மணிக்கு ஓகே, உங்களுடைய அனுபவங்களையும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் உங்களுடைய சந்தோஷத்தையும் இந்த கிளாஸை பற்றிய ஃபீட்பேக்கையும் சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொன்ன உடனே லெஃப்ட் ஆகி போயிடுவாங்க. கரெக்டா நம்ம கண்ணுக்கு தெரியும் அந்த நபர் மட்டும் வெளியே போயிருப்பாரு. So இதெல்லாம் என்னன்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நோயோட தன்மை அதிகமாயிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ரொம்ப வாழ்க்கையில நம்ம முன்னேறணும், நம்ம வந்து மேன்மை அடையணும்னா நமக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியும். நான் கத்துக்கிட்டது உங்களுக்கு பல படிக்கட்டை நீங்க ஏறி போகணும்னு நினைச்சீங்கன்னா, நான் கத்துக்கிட்ட ஒரு மிகப்பெரிய விஷயம் வாழ்க்கையில. எங்க பசங்கள்ட்டயும் நான் பல தடவை சொல்லுவேன். இதை மட்டும் நீங்க உங்களுக்குள்ளார கத்து வச்சிருந்தீங்கன்னா
உங்க வாழ்க்கையில வந்து நீங்க எந்த உச்சத்தை வேணாலும் அடைய முடியும். உங்க வாழ்க்கையில எதை வேணாலும் நீங்க அச்சீவ் பண்ண முடியும். அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சீக்ரெட்ட நான் உங்களுக்கெல்லாம் கத்துக் குடுத்துட்டே இருக்கிறேன். நான் அனுபவிச்சிருக்கிறேன். அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். என்னோட வாழ்க்கையில அத அப்ளை பண்ணி, என்னோட பல படிக்கட்டுகளையும் ஏறி நான் கடந்து வந்தேன். அந்த சீக்ரெட் என்னங்கிறத நான் கடைசியில ஓகே. அப்போ நம்ம மற்றவர்களை குறை கூறுவது அப்படிங்கிறது ஒரு ராஜா வந்து என்ன பண்றாரு, ஒரு தச்சன் இந்த தங்கம் செய்யக்கூடிய கிரேக்க நாட்டை சேர்ந்த ஆர்கட்டிஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு அரசவையில இருக்கக்கூடிய ஒரு ராஜாக்கு ஒரு பிரம்மாண்டமான பீடத்தை செய்வதற்காக ஒரு தங்க பற்ற வச்சிருக்கக்கூடிய அந்த தச்சங்கிட்ட கொடுக்குறாங்க. அப்ப அவரு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கிரீடத்தை செஞ்சு கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்து குடுத்துடுறாங்க. வச்சு பார்க்குறாங்க. ரொம்ப அழகா அற்புதமா இருக்குது. ரொம்ப அழகா அற்புதமா இருக்கு. ஆனா ராஜாக்கு ஒரு நிம்மதி இல்ல. ரொம்ப கொஞ்சம் செலவு அதிகமான மாரி ஃபீல் ஆயிடுறாரு. என்னை ஏதோ ஏமாத்துற மாதிரி இருக்குது. நான் குடுத்த தங்கத்துக்கான சரியான பொருள உருவாக்குன மாரி எனக்கு தெரியல. அப்படின்னு. அப்ப இவருக்கு ரொம்ப சந்தேகமாவே இருக்கு. இப்ப அத எப்படி சரிப்படுத்துவது? எப்படி வந்து ராஜாவ வந்து திருப்திப்படுத்துவதுன்னு யாருக்குமே தெரியல. இப்ப அந்த இடத்துல வந்து ராஜாவ திருப்திப்படுத்துவதற்காக அந்த தங்க கிரீடத்த வந்து என்ன பண்றது? ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, தங்கம் வந்து எப்படி இருந்தாலும் நஷ்டம் இல்லாம உருவாக்கவே முடியாது இல்லையா? ஒரு தங்கத்த வந்து நம்ம வந்து ஒரு பொருளாக மாற்றோம்னா, அதுல வந்து நெறைய சேதம் எல்லாம் போய் தான் அது ஒரு பொருளாக மாறும். இப்ப இன்னைக்கு கூட வந்து ஒரு ரூ. 70,000 கணக்கு பண்ணக்கூடிய 8 கிராம் கோல்டு நம்ம அத பில் பண்ணோம்னா ரூ. 99,000 வருது. சேதாரம். எஸ். எல்லாம் சேர்த்துனா வந்து ஒரு பவுன் வந்து 99,000 சில்லான் ரூவா வந்துருது. ரூ. 1,00,000. ரூ. 1,00,000க்கு ஒரு ரூ. 40, ரூ. 200, ரூ. 150 அப்படி முன்ன பின்ன கம்மி அதிகம் இருக்கு. ஆனா அதோட விலை என்ன? நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னா 8 கிராமு ஒரு 900 9,400 9,300 மேல கணக்கு போட்டோம்னா 78,000 சில்லான் ரூவா அந்த மாதிரி தான் வருது. அப்ப இந்த ரூ. 22,000 நம்ம எக்ஸ்ட்ரா குடுக்குறோம். ராஜாக்கு அது புரியல. ராஜாக்கு அது புரியல. ராஜா என்ன நினைச்சிட்டாரு, கண்டிப்பா இவன் வந்து என்ன ஏமாத்திட்டான். என்னோட தங்கத்த பூரா திருடிட்டான்னு நினைச்சிட்டாரு. ஸோ அந்த தட்சணை வந்து கொண்டு போலான்னு முடிவு பண்ணிட்டான். அப்ப இந்த அரிக்கிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து என்ன பண்றாரு, அந்த ஒரு சபையில இருக்கக்கூடிய ஒரு பெரிய தண்ணி இருக்கக்கூடிய பகுதியில வந்து அவர் வந்து இறங்குறாரு. இறங்கி உள்ள நிக்கும்போது நெறைய தண்ணி வெளிய போயிருக்கு. ஸோ ராஜாட்ட சொல்றாரு, நம்ம எதையா வந்து அடையணும், நம்ம எதையா செஞ்சோம்னா நமக்கு வந்து நிச்சயமா நெறைய தண்ணி வெளிய போறக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த தண்ணிய எடுத்து நம்ம எடை போட்டு பார்த்தோம்னா, இது வந்து எவ்வளோ வித்தியாசம் வருதுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்து ராஜாட்ட சொல்லுது. ஸோ அந்த அந்த கண்டுபிடிச்ச விஷயத்த வச்சு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது, அந்த தண்ணி வெளியேறினது அதிகமா இருக்கு. எடை கம்மியா இருக்கு. இவருடைய எடை குறைவாக இருக்குது. தண்ணி வெளியேறினது வந்து அதிகமா இருக்கு. ஸோ அப்ப ராஜாட்ட சொல்றாரு,
எந்த ஒரு செயலை செய்யும் பொழுதும் நமக்கு வந்து சில நஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் ராஜா. ஏன்னா அந்த தண்ணி துணி எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த துணியில வந்து தண்ணி ஏறிடும், அது ஒரு வெயிட்டா மாறிடும். அப்புறம் அவரோட உடம்பு அது எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, முதல் நாள் ஒரு குளத்துல அந்த தொட்டி மாதிரி வச்சு அதுக்குள்ள இறங்கி பாக்குறாரு. எப்படி இறங்கி பாக்குறாருன்னா, உடையே இல்லாம இறங்கி பாக்குறாரு, உடைய போட்டு இறங்கி பாக்குறாரு. இதுல ரெண்டுக்கும் பயங்கரமான வித்தியாசம் வருது. ஸோ அந்த ஒரு பாவத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக இவர் அந்த உடையோட அதுல இறங்கி அதிகமான தண்ணியை காணாம போக வச்சு, அப்ப அந்த தண்ணியோட சேதாரம் அதிகமாக இருந்தனால ஒரு பொருள் ஒரு செயலை செய்யும் பொழுது நமக்கு முன்ன பின்ன நஷ்டங்கள் வரத்தான் செய்யும் அப்படிங்கிறத வந்து ராஜாக்கு வந்து கண்டுபிடிச்சு சொல்றாரு. இதுலதான் வந்து அந்த வார்த்தை வந்து அங்க ஒண்ணு பிரபலமாக மாறுகிறது. யுரேகா, யுரேகா அப்படிங்கிற ஒரு வார்த்தை நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? இது நிறைய இடத்துல சோசியல் மீடியால எல்லாம் இந்த வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. யுரேகா, யுரேகா அப்படின்னு. யார் கேள்விப்பட்டிருக்கீங்க இருக்கவங்க? கண்டுபிடிச்சிட்டேன் சார். கண்டுபிடிச்சிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன். ஆ, yes sir. அது அது வந்து என்ன சொல்றாங்க, யுரேகா, யுரேகான்னு சொல்லுவாங்க. உலகம் பூரா சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு அன்னைக்கு ஃபேமஸ் ஆனதுக்கு காரணம் என்னன்னா, அவரு ட்ரெஸ் போடாம தொட்டிக்குள்ள இறங்கினாரு. ஸோ இப்படி ஒரு கதையில வந்து அந்த ஒரு பாவமான ஒரு தச்சனை காப்பாற்றிய கதை வந்து இருக்குது. இப்போ நாம என்னன்னா, இந்த குறைகளை கண்டுபிடிக்கக்கூடியவர்களுக்கு நிறைகள் எங்க இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ கூட இருக்கிறவங்க யாராவது சொல்லிதான் அவரை புரிய வைக்கணும். இந்த மாதிரி காலம் காலமாக நம்ம தவறுகள், தவறான முடிவுகள் எடுக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கோம். அந்த ஆக்சுவலா வந்து அந்த சேதாரத்தை வந்து அவர் புரியலைங்கிறது தான் பிரச்சனை. ஸோ அப்ப இவர் வந்து யுரேகா, யுரேகான்னு கத்திட்டு போனனால அந்த ஒரு வார்த்தை வந்து உலகம் முழுவதும் இன்றைக்கும் பல நூறு வருஷங்கள் கடந்து பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது. அந்த யுரேக்கானாலே நம்ம மைண்ட்ல இதான் வரணும். இந்த கதை உங்களுக்கு எல்லாம் தெரியாது, அதனால ஏன் யுரேக்கா சொல்றாங்கங்கிறது இன்னைக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? அப்படிதானே? Yes sir. ஆமா சார். அந்த யுரேக்காவோட அர்த்தம் அதுதான். ஏன்னா நிறைய மனிதர்கள் வந்து அஹ், ஒரு நிறைய விஷயங்கள் வந்து பயத்தின் காரணமாகத்தான் மற்றவர்களை குற்றவாளியாக மாற்றுகிறார்கள். இப்போ வந்து Yes வீட்டுல sir. சாப்பாடு வைப்பாங்க, நல்ல ஒரு பிரியாணி முத வைக்கிறாங்க அப்படின்னா, ஆக்சுவலா ஒருத்தர்னால அப்படியெல்லாம் வந்து ஒரு குக்கிங் எல்லாம் வந்து எடுத்த உடனே எல்லாம் நல்லா செய்ய முடியாதுங்க. இதான் உண்மை. யூடியூப்ல பார்த்தாலும் சரி, கத்துக்கிட்டாலும் சரி, ஒரு விஷயத்த வந்து எடுத்த உடனே எல்லாம் வந்து பெர்ஃபெக்ட்டா பண்ணவே முடியாது. அப்ப என்ன பண்றாங்க, வீட்டுல வந்து எதையோ எல்லாம் சின்ன சின்ன முயற்சிகள் செஞ்சு வீட்டுல இருக்கக்கூடிய பெண்மணிகள் வந்து வித்தியாசமான உணவுகளை வந்து ட்ரை பண்ணுவாங்க. அப்ப என்ன ஆகும், அதுல சில டைம் தீஞ்சு போயிரும், வாயில வைக்க முடியாது, உப்பு இருக்காது, மிளகு இருக்காது. ஆக்சுவலா அந்த அவங்களோட டைமிங், அதே மாதிரி அவங்களோட மனநிலையை பொறுத்து இந்த உப்பு வந்து மேல கீழே ஏறிக்கிட்டே இருக்கும். Yes sir. நான் கவனிக்கிறது என்னன்னா, இந்த இவங்களுக்கு டேட் ஆகி அந்த ஒரு 3 4 நாள் ஃபுட் இருக்கும்ல, ரொம்ப கசகசன்னு இருக்கும். ஒரு இதே இருக்காது. பட் அவங்க குளிச்சு எல்லாம் ரெடி ஆன அதுக்கப்புறமா ஒரு ஃபுட்டு வைப்பாங்க. அவ்வளோ பெர்ஃபெக்டா இருக்கும். உப்பு அப்படியே துல்லியமா இருக்கும். காரம் அவ்வளோ பெர்ஃபெக்டா இருக்கும். அந்த குழம்போட மனம், குணம், சுவை எல்லாமே சூப்பரா இருக்கும். எதனால? குளிச்சு முடிச்ச அப்புறம் ஒரு ஃப்ரீனஸ் வந்துடும் சார் மைண்டு. அதனாலதான் அவங்க அந்த அந்த 5 நாள் 7 நாள் 3 நாள் வந்து என்னவாகுறாங்கன்னா ரொம்ப பதட்டமா இருக்காங்க, ரொம்ப கவலையா இருக்காங்க, ஃபியர்ல இருக்காங்க, டென்ஷன்ல இருக்காங்க, மன அழுத்தத்துல இருக்காங்க. ஸோ அதனால அந்த இடத்துல வந்து அந்த உணவு வந்து பழைய மாதிரி எல்லாம் ஒதுக்கி வைக்கிறது தேவையில்லை. எல்லாரும் இன்னைக்கு வந்து கிச்சன்ல இருந்து எல்லா வேலைகளும் செஞ்சுட்டு எல்லாமே கடந்து போயிட்டே தான் இருக்காங்க. ஸோ அதை வந்து ஒரு குறையா காண்றது கூட இன்னைக்கு இல்லாம போயிருச்சு. ஸோ அதனால அந்த காலகட்டத்துல அவங்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய வலிகள், சங்கடங்கள், பயம், இது வந்து தப்பா போயிருக்கு.
அதனால அவங்களோட குக்கிங்ல கூட அந்த ப்ராப்ளம் வந்து. அதே மாதிரி யாரும் வந்து எடுத்துன்னே போய் ஒரு விஷயத்த ரொம்ப பெர்ஃபெக்டாலாம் செய்ய முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் நிறை குறைகளோட தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி பல கம்பெனிகளும் இன்னைக்கு வந்து ஒரு நோக்கியா கம்பெனின்னா அவங்க டிஷ்யூ பேப்பர் கம்பெனி அது. டிஷ்யூ பேப்பர் ஸ்டார்ட் பண்ண கம்பெனி தான் இன்னைக்கு வந்து மொபைல் கம்பெனியா ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷனுமே வந்து ஃபர்ஸ்ட் தப்பு தப்பா தான் இருக்கும். அதுக்கப்புறமா அவங்க மேல வந்து அதை அச்சீவ் பண்ணும்போது தான் அவங்க வாழ்க்கை மாறுது. அவங்க வந்து வேற விதத்துல டெவலப் ஆறாங்க. வேற விதத்துல அந்த பொருளை வந்து கண்டுபிடிச்சு அதன் மூலமாக அவங்க மேல வராங்க. இப்ப இந்த மாதிரி குறைகளோட இருக்கக்கூடியவர்கள், குறைகள் நிறைகள் எல்லாம் இருக்கக்கூடியவங்களை பார்த்தோன்னே நம்ம என்ன என்ன கொடுக்கணும், அப்படி அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் சப்போர்ட். நம்மளுடைய அன்பையும் கொடுக்கலாம், அதே டைம்ல நம்மளுடைய சப்போர்ட்டையும் அவங்களுக்கு கொடுக்கலாம். இது ரெண்டையும் நம்ம அவங்களுக்கு கொடுக்கறனால அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை வந்து அவங்க நிவர்த்தி செய்ய முடியும். நடந்து போயிடுச்சு. இப்ப இதெல்லாம் வந்து ஒரு கட்டத்துல பயங்கரமான டென்ஷன் பிடிச்ச வேலையா இருந்துச்சு. ஏன்னா கரண்ட் போயிடுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதெல்லாம் இப்ப இல்ல. அந்த குறைகள்லாம் வந்து நம்ம நிவர்த்தி செஞ்சுட்டோம். அப்போ மற்றவங்கள வந்து நம்ம ப்ளேம் பண்ணிட்டு டென்ஷன் ஆகி நம்ம என்ன செய்யணும்னு முடிவில்லாம இருந்தோம்னா நமக்கு ப்ராப்ளமாக மாறுகிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த நியூலி மேரிடு பாய்ஸ் அவங்களோட கதை ரொம்ப கஷ்டம். என்ன காரணம் அப்படிங்கும்போது இந்த பசங்க 23 வயசு, 25 வயசு, 27 வயசு, 26 வயசு, 28, 30 ஒரு மேரேஜ் பண்றாங்க. சம்டைம்ஸ் லவ் மேரேஜ் சீக்கிரமாவே பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அன்ன வரைக்குமே அவங்களுடைய அப்பா அம்மாவோட காசு, அவங்க வீட்டுல என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கக்கூடிய, வாங்கி கிடைக்கக்கூடிய அந்த ஒரு மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய ஒரு பசங்க. ஃபோன் பண்ணா அப்பா காசு போடுவாரு, உடனே ஜாலியா செலவு பண்ணலாம். இப்படியெல்லாம் வந்து இந்த பைக் வேணும், அந்த கார் வேணும், இப்படித்தான் நான் இருப்பேன், இந்த ட்ரெஸ் தான் போடுவேன், இத்தனை லட்சத்துக்கு தான் வாங்குவேன், இத்தனை ரூபாய்க்கு தான் ஷர்ட் போடுவேன், இந்த கலர் பேண்ட் தான் போடுவேன் எல்லாம் ஊறி அடிச்சு அதே மாதிரி கிரவுண்ட்ல போய் விளையாடுறது, கிரிக்கெட்டுக்கு விளையாட போறேன், ஜிம்முக்கு போறேன், அது பண்றேன் இது பண்றேன்னு எதையோ ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கிறது, தோணுனா டூர் போறது, இப்படி எல்லாம் இருக்கிற ஒரு பசங்க இந்த ஒரு அஃபெக்ஷன் மூலமாக டக்குன்னு, ஏன்னா ஹார்மோன் செக்ரேஷன் இல்லையா, ஹார்மோன் வந்து சேஞ்சஸ் வரும்போது தனக்கு ஒரு துணை வேணும் அப்படிங்கிற அந்த நிலை வரும்பொழுது அந்த திருமணம் பத்தி சிந்திச்சு அவங்க என்ன பண்றாங்க, டக்குன்னு அந்த திருமணத்துக்குள்ளார போயிடுறாங்க. போகவெல்லாம் செஞ்சிருவாங்க. அங்க போய் உட்கார்ந்தா காலையில எந்திரிச்சா பால் வாங்கி கொடுக்கணும், வீட்டுக்கு மளிகை வாங்கி கொடுக்கணும், காலையில இருந்து நைட்டு வரைக்கும் உழைச்சு பணம் கொடுக்கணும், எங்கேயும் எந்த ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வுக்கும் ஓடி போக முடியாது, யாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியாது, எல்லாமே கஷ்டம் பிரச்சனைங்கிற ஒரு சூழல்ல இருக்கு. இவங்கனால இது சமாளிக்கவே முடியாது. இந்த சமாளிக்க முடியாத பிரச்சனையை தான் கொண்டு போய் தன்னோட மனைவி மேல போடுவான். ஏன்னா அந்த பையனோட மைண்ட் என்ன, 5 மணிக்கு ஃப்ரெண்டு வந்து கூப்பிடுவான், 7 மணி வரைக்கும் கிரிக்கெட் விளையாடலாம். இதான் அந்த மைண்ட். நான் என்னோட வாழ்க்கையில நான் சின்ன பையனா இருக்கும்போது ஒருத்தரை பாக்குறேன். அவரு வந்து எனக்கு எங்க அக்கான்னு வச்சுங்களேன், ஒரு
எங்க சித்தப்பா பொண்ணு அந்த மாதிரி. அவரு வந்து திருமணம் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ அவரு எப்படி கேரக்டர் அப்படின்னா, நல்ல பையன் சொல்லி திருமணம் பண்ணி வச்சிடுறாங்க. அவர் வந்து எப்பவுமே கிரிக்கெட் விளையாடுற ஒரு ஆள். திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கிரிக்கெட் விளையாட போயிட்டார். என்ன பண்ணாரு? திருமணம் நடந்ததுக்கு அப்புறமும் கிரிக்கெட் விளையாட போயிட்டார். இங்கதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. இவரோட அந்த சுதந்திரத்தை வந்து விடுவதற்கு தயாராக இல்லை. அந்த சுதந்திரமான வாழ்க்கையை வந்து விடுவதற்கு தயாராக இல்லை. இவர் எப்பவுமே அந்த பொண்ணை வந்து ஒரு மைனஸ் ஆகவே, அவங்க வீட்டுல ஆகட்டும், அவங்களோட வாழ்க்கையில ஆகட்டும், அவங்களோட நடைமுறையில் ஆகட்டும், ரொம்ப கொடூரமா பண்ணி வாழ்றாரு. என்ன காரணம்னா, எனக்கு நல்லாவே தெரியும் இவர் வந்து ஒரு சம்பாதிக்காத ஊர் சுத்தக்கூடிய ஒரு ஆள் அப்படி. அவருக்கு ரெண்டாவது குழந்தை பிறக்குது, மூணாவது குழந்தை பிறக்குது, டோர்னமெண்ட் விளையாட போறாரு. அதே மாதிரி இந்த கோயில்கள்ல எல்லாம், மசூதியில நம்ம சில டீம் இருப்பாங்க. அவங்க வந்து அங்க அந்த நிர்வாகத்துல அதுல இதுல எல்லாம் இருந்துட்டு வெட்டியாவே சுத்திட்டு, ஸோ அந்த டீம்லயும் அவர் இருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து இருந்து கடைசியா அந்த குழந்தைகள்லாம் வளர்ந்து பெரியவங்க ஆயிரம். குழந்தைகளுக்கெல்லாம் புரிதல் வருது. இவரு அம்மாவை வந்து கஷ்டப்படுத்துறாரு, அம்மாவை வந்து கஷ்டப்படுத்துறாரு. இவரு சரியில்லை, ஏன்னா தாத்தாவோட சொத்துலதான் இன்னைக்கும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய வருது. அந்த மூணு குழந்தைகளும் சேர்ந்து அம்மாவை வெளியே கூட்டிட்டு வந்துட்டாங்க. என்ன நடந்திருக்கு பாத்தீங்களா? அம்மா வெளியே வரல, அம்மா வந்து இந்த ஆள் சரியில்லைன்னு விடல. யாரு வெளியே விடுறாங்க, யாரு வர்றாங்க அப்படின்னா, அவங்க அவரு நினைச்சிட்டு இருக்காரு, நம்ம தான் குழந்தை பெற்றிருக்கிறோம், நம்ம குழந்தைகளை வளர்த்திட்டோம் அப்படின்னு. ஏன்னா அவங்க தாத்தா இருக்கிற வரைக்கும் அவர் நல்ல சப்போர்ட். ஒரே மகங்கிறனால அவர் பார்த்துக்கிட்டாரு. ஸோ தேவைகளை எல்லாம் வந்து ஓரளவுக்கு அவரு பூர்த்தி செஞ்சார். அவரும் இறந்து போயிட்டாரு. இதெல்லாம் புரிதல் வந்துருச்சு குழந்தைகளுக்கு. குழந்தைகளோட அந்த வயசு 18 வயசு 20 வயசு வந்தப்போ இந்த மூணு குழந்தைங்க சேர்ந்து அவரு, நீ நீ எங்க எப்படியோ போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட வீட்டிலேயே விட்டுட்டு இவங்க தனியா ஊரை விட்டு வெளியே வந்து, இவங்க மாமா அவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கூட வந்து தனியா வீடு எடுத்து தனியா வாழ ஆரம்பிச்சு. இன்னைக்கு அந்த கணவன் இல்லாமயே அந்த மூணு பிள்ளைகளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப அவர் தனியா தான் இருக்கிறார். இது நிதர்சனமான உண்மை. புத்தர் சொன்ன வார்த்தை இன்னைக்கு அந்த நபருக்கு உண்மையிலே நடந்திருக்கு. இப்போ தன்னோட குறை என்ன? சம்பாதிக்காமல் இருப்பது, டெய்லியும் கிரிக்கெட் விளையாட போறது, ஊர் சுத்த போறது, வெளியே போய் உட்கார்ந்து வெட்டி நாயம் பேசுறது, இதையெல்லாம் செஞ்சுட்டு இருந்த ஒரு மனுஷன் வீட்டுக்குள்ள வந்தா எப்பவுமே நிம்மதி இல்லாத ஒரு சூழல். தன்னோட அந்த ஒரு தவறை மறைப்பதற்காக இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து தவறாக பேசிக்கிட்டே இருக்காரு. ஸோ இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. நீங்க யாரெல்லாம் கஷ்டத்துல இருக்கிறீங்களோ, பிரச்சனையில இருக்கீங்களோ, நீங்க யார ப்ளேம் பண்றீங்க, என்ன தப்பு பண்றீங்கன்னு கண்டுபிடிங்க. ஸோ அதை மறைக்கிறதுக்கான வேலைகளை என்ன செய்யறீங்கிறத நீங்க டிசைட் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு அந்த புரிதலும், அந்த என்ன தப்பு நம்ம செய்யறோம், நம்ம கிட்ட என்ன தப்பு இருக்குது, நம்ம எதை கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவெடுத்து நம்மளோட தப்பை சரி செஞ்சுட்டோம்னா, மற்றவங்களை கஷ்டப்படுத்தல அப்படின்னா, நிச்சயமா நீங்க ஒரு காலகட்டத்துல தனிமையில வாழ வேண்டிய அவசியம் உங்களுக்கு வரவே வராது. இல்லைன்னா எப்படி வாழணும்? எப்படி இருப்பீங்க? தனிமை என்னும் சிறைச்சாலையில் அடைக்கப்படுவீர்கள். நீங்க பிளேமஸ் ஆக இருந்தால், இல்லையா? தனிமை என்னும் சிறைச்சாலையில் அடைக்கப்படுவீர்கள். உங்களுக்கு இந்த பூமி உங்களை தனிமைப்படுத்தும். இந்த சோசியல், இந்த சொசைட்டி உங்களை வந்து தனிமைப்படுத்தும்.
இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நம்மளோட கடமைகளை, நம்மளோட செயல்களை, நம்மளோட தேவைகளை நம்ம செல்ஃபா செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். எப்ப நீங்க இதையெல்லாம் ஒழுக்கமா செய்யலையோ, எப்ப இதையெல்லாம் நம்ம செய்யாம தவறுதலாக தவறை செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோமோ, மற்றவர்களை வந்து குறை கண்டுபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமோ, அப்ப நம்ம என்னன்னா இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, இந்த இந்த காலம் இல்லைன்னா அடுத்த காலம் வரக்கூடிய உங்களோட அந்த ஒரு முதிர்ந்த காலத்துல நீங்க கண்டிப்பா ஐசோலேட் பண்ணப்படுவீர்கள். அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது? மற்ற மனிதர்களுடைய குறைகளை எடுத்து வைத்து பேசக்கூடாது. அதாவது ஒரு இப்போ இடையில கூட நேத்து அப்படின்னு சொல்லலாம், ஒருத்தங்க நம்மள பார்க்க வர்றாங்க. ஸோ அவங்க வந்து நம்ம கிட்ட அங்கேயும் வீடு இருக்கு, இங்கேயும் வீடு இருக்கு, நம்ம வேற மாதிரி இருக்கிறோங்கிறதெல்லாம் ஒரு வேற ஸ்டைல். ஸோ அவங்க வந்தோடனே ஒரு இவ்வளோ பெரிய ஒரு இதுல நம்ம இருக்கிறோம், இது என்ன வாடகை வீடான்னு கேக்குறாங்க. ஏன்னா அவங்க வாடகை வீட்டுல தான் இருக்காங்க, இல்லையா? அவர்களோட குறைகளை மறைப்பதற்காக நம்மளை குற்றப்படுத்துவது. நான் எதுல எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன, இல்லையா? நீங்க வந்தா அந்த காரியத்தை மட்டும்தான் பார்க்கணும். எதை பேசணுமோ அதைத்தான் பேசணும். அப்போ இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு விஷயத்தை, அது ஆல்ரெடி நமக்கு நாலேஜ் இருக்கிறதுனால நமக்கு தெரிஞ்சு அவங்க அவங்களோட குறைகளை வந்து குறைப்பதற்காக மறைப்பதற்காக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பண்றாங்க அப்படின்னு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பதில்கள் சொன்னப்போ ஓகே ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்க அதைத்தான் செய்யறாங்கன்னு நமக்கு தெரியுது, நமக்கு புரிதல் இருக்கிறதுனால நம்ம அவங்க என்ன கொஸ்டின் கேட்கறாங்க, அவங்க எதுக்காக கேட்கறாங்க, அந்த கொஸ்டின் வந்து என்ன கொஸ்டின்ங்கிறதல்ல, அவங்க ஏன் அந்த கொஸ்டினை கேட்கறாங்க, அதுக்கு காரணம் என்னங்கிறத நம்ம உணர்ந்தனால அந்த காரணத்துக்கான பதிலை மட்டும் நம்ம சொல்லிட்டோம். அவங்க கேட்ட கேள்விக்கான பதில நம்ம பேசவே இல்லை. ஸோ அது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, இவங்க நம்மளை விட எமோஷனலா உள்ள வந்து நம்ம கிட்ட கேள்வி கேட்கக்கூடியவர்கள். ஸோ அதுக்கப்புறம் நல்லபடியா பேசி நல்லபடியா இருந்து கொஞ்ச நேரம், ஏன்னா அந்த ஒரு மனிதர்களோட இயல்பான விஷயம், தான் வந்து மற்றவங்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு கில்ட்டி ஃபீல் வரும், அந்த சங்கடங்கள் ஏற்படலாம். அப்ப என்ன பண்ணுவாங்க, தேவையில்லாத இந்த மாதிரி கொஸ்டின்ஸை போட்டு ஒரு குடும்பம் ஒரு நல்ல சந்தோஷமா இருக்கிற இடத்துல எதையாவது ஒரு டாபிக்கை உருவாக்கி கஷ்டப்படுத்திடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சில நபர்கள் இருப்பாங்க. அப்ப அந்த நபர்களை கரெக்டா ஹேண்டில் பண்ண தெரியணும். அவங்களுக்கு அவங்க கேட்குற கேள்விகளுக்கு சரியான பதிலை நம்ம கொடுக்கலன்னா அவங்க சைலண்ட் ஆயிடுவாங்க. ஸோ அதை எப்படி சிம்பிளா சொல்லணும்னா, அவங்க ஒரு கேள்வி கேட்டா நம்ம பதில குண்டக்காமட்டாவா சொன்னோம், அவங்க இவங்க எதுக்கு இந்த கேள்விக்கு அந்த வேற விதமான பதில பேசுறாங்கன்னு கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிப்பாங்க. ஸோ இவங்கள்ட்ட இந்த கேள்வியெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது போல இருக்குன்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒருத்தர் ஒருத்தர் நம்மளை கேள்வி கேட்கறாங்கன்னு கூட நம்மளை ப்ளேம் பண்றாங்களா, நம்மளை எதுக்காக அந்த கேள்வி கேட்கறாங்க, ஏன் அதை வந்து இது பண்றாங்கங்கிறது நமக்கு தெரியும். ஸோ நேத்து கூட நம்ம கிளாஸ்ல இதே மாதிரி ஒரு நிகழ்வு இருந்துச்சு. நம்ம வந்து கரெக்டா நேத்து வந்து ஒரு 10:30 மணிக்கு நம்மளுடைய அந்த மெடிடேஷன் கிளாஸ் வச்சோம். எப்படி இருந்துச்சுமா? நான் வந்து நீங்க சொன்னீங்க, நிறைய பேர் வந்து அதை பகிர்ந்துக்கலாம். எதனாலன்னு எனக்கும் தெரியல. ஒரு 3-4 பேர் வந்து எப்பவும் பேசுற மாதிரி அவங்க வந்து பேசுனாங்க. நேத்து அந்த மெடிடேஷன்ல கலந்துகிட்டவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? அந்த கிரகணத்துக்காக நம்ம நடத்தின மெடிடேஷன்ல கலந்துகிட்டவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? அப்படியே ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இல்லைன்னா வந்து மோஜோ போட்டு விடுங்க. நேத்து யாரும் கலந்துக்கலையா இங்க இங்க இருக்கிறவங்க? சார் நான் கலந்துக்கிட்டேன் சார். அதைத்தான் சொன்னேன், கிரிஜா. மோஜோ போடுங்க, எஸ் போடுங்க.
இல்லைன்னா வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். எஸ் சார், கலந்துக்கிட்டேன் சார் நான். நேத்து எப்படிம்மா இருந்துச்சு நம்மளோட மெடிடேஷன் கிளாஸ்? நல்லா இருந்துச்சு சார். அது நைட் டைம் ஃபுல்லா நம்ம ரெஸ்ட் எடுக்கிற டைம். அந்த டைம்ல நான் அப்பதான் கொஞ்சம் ஒரு ஓம்ன்ற மந்திரத்தை உங்க வாய்ஸ் கேட்கல. ஸ்டார்ட் பண்ணேன் 10:30க்கு. கேக்குதாங்க சார் இப்போ? இல்ல, விட்டு இப்ப விட்டு கேக்குதுங்க. முதல்ல என்ன பேசுனீங்க தெரியல. அப்படியே ஓகேங்க சார். அதாவது அந்த 10 to 10:30 உட்காந்து ஒரு சின்ன ஒரு மெடிடேஷன் பண்ணேன் சார். அதை முடிச்சுட்டு வந்தா நம்மளோட இதுலயும் உட்காந்தேன் சார். அப்போ கொஞ்சம் நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் இருந்தது ரொம்ப. அதாச்சும் நம்ம மார்னிங்கே செய்யறோம், மற்ற டைம்ல செய்யறோம், நைட் டைம் அந்த ஒரு இதுல நல்ல நேத்து ஒரு வைப்ரேஷன் தெரிஞ்சது. நல்லா இருந்துச்சுங்க சார். நேத்து பீஸ்ஃபுல்லா இருந்தது. ஆஹ் இந்த ஃபர்கிவ்னஸ் கொடுக்கறது எல்லாம் அதாச்சும் ரொம்ப வந்து என்ன சொல்றது, ஒரு எமோஷனலா இல்லாத நல்லா உணர்ந்து அதை கொடுத்தேன் சார். அந்த ஒரு ஃபீல் இருந்தது. நிறைய அந்த பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டி நிறைய தெரிஞ்சு சார். கலர்ஸ் அதுக்குள்ளேயே இருந்து ஃபர்கிவ்னஸ் கொடுக்குற மாதிரி அந்த ஒரு ஃபீல்லாம் நல்லா இருந்துச்சு சார் நேற்று நைட்டு. எஸ் சார், கேக்குதுங்களா சார்? கேக்குது கேக்குதுமா. நம்ம இப்ப என்னன்னா, இந்த மாதிரி ஒரு கிளாஸஸ் எல்லாம் நம்ம கொடுத்துட்டே இருக்கிறோம். இடையில இடையில நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சுட்டே தான் இருக்கும். இப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி அந்தந்த இடத்துல மாற்றங்களை ஏற்படுத்திட்டே தான் இருக்கும். ஆனாலும் நீங்க எல்லாம் வந்து உங்களுக்குள்ள குறைகளை வச்சுட்டு இந்த அனுபவங்களை வந்து முழுசா அனுபவிக்காம அதுல ஜாயின் பண்ணாம, அது வந்து நேத்து ஜாயின் பண்ணதுலயும் ஒருத்தங்க வந்து ஆக்சுவலா அந்த கிளாஸ் வந்து எதுக்காக வச்சிருக்கிறோம், ஒரு மெடிடேஷன் கிளாஸ். அது வந்து அந்த கிளாஸோட டாபிக் என்ன, இது எதற்காக இந்த கிளாஸ் உருவாக்கப்பட்டிருக்கு, இத இந்த இந்த இடத்துல வந்து நம்ம எதை கத்துத்தரக்காக வந்திருக்கிறோம், அது எதுவுமே புரியாம சந்தேகங்களை கேட்டுட்டு டைம் வேஸ்ட் பண்றோம். ஸோ அது வந்து சந்தேகத்தை கேட்கறதுக்கான இடமே கிடையாது இல்லையா? எஸ் சார். ஸோ அங்க வந்து எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னா, உங்களுக்கு சந்தேகம்னா கால் பண்ணி கேளுங்க. இல்ல உங்களுக்கு வந்து வேற ஏதாவது வேணும்னா நீங்க வந்து உங்களுக்கு அந்த சந்தேகத்தை தீர்ப்பதற்காகவே வார வாரம் சனிக்கிழமை காலை சரியாக 6 மணி மெடிடேஷன் முடிந்தவுடன் அந்த லிங்க்லயே அப்படியே கண்டினியூவேஷன் ஒரு கிளாஸ் வச்சிருக்கோம், ஏடிசின்னு சொல்லி. விசாரணம் எஸ் சார். அந்த வார வாரம் அந்த கிளாஸ் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ அதுல வந்து உட்கார்ந்து நீங்க என்ன பண்ணணும்? நம்மளோட சந்தேகத்தை கேட்கலாம், சந்தேகத்தை நம்மளுடைய கேட்கணும். இதுவை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ணாதான் சார் என்ன, அதை எப்படி சரி பண்ண முடியும்னு இதுக்கு தாம அந்த அமேசிங் புரிஞ்சுக்கணும். கல்ச்சர் வச்சிருக்கோம் இல்லையா? அமேசிங் ட்ரைனிங் கல்ச்சர்னு அந்த ஒரு நாளை வச்சிருக்கோம். ஸோ இங்க கூட வந்து நம்ம 7 மணி இந்த கிளாஸ் நடத்துறோம்னா இது சந்தேகத்தை கேட்கற கிளாஸ் கிடையாது. இங்க வந்து நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட அனுபவங்களை, இந்த கிளாஸ் மூலமா என்ன கிடைச்சது, நேற்று நைட்டு மெடிடேஷன் மூலமாக என்ன கிடைச்சது, அதை என்ன ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிவிக்கிறது தான் இந்த வகுப்போட ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதைத்தான் நம்ம வந்து ஷேர் பண்ணணும். சந்தேகம் கேட்கறதுக்கு அங்க வந்துடும். புரியுதுங்களா? புரியுதாம்மா? இப்ப இனிமேல் 7 மணி கிளாஸ்ல சந்தேகம் விளக்கங்கள் கொடுக்கப்பட மாட்டார், தெரிஞ்சுக்கங்க. உங்களோட எந்த சந்தேகத்துக்கும் இங்க விளக்கம் கிடைக்காது இனிமேல். நமக்கு நல்ல ஒரு புரிதலை கொடுத்த நேத்து அந்த இடையூறு செய்த அந்த நபருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இனிமேல் இந்த வகுப்புல 7 மணிக்கு கிளாஸ் நடக்கும் பொழுது உங்களோட ஐயப்பாடுகளுக்கு உங்களோட சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கப்பட மாட்டாது. உங்களோட நன்மைகளை மட்டும்தான் நீங்க இங்க ஷேர் பண்ணணும். இங்க இந்த கிளாஸை பத்தி நீங்க ஃபீட்பேக் தான் சொல்லணும். ஓகே, அந்த மாதிரி தான் நம்ம கொண்டு போறோம். ஆனா இனிமேல் வந்து கொஸ்டின் கேட்கக்கூடாது. கொஸ்டின் கேட்கறது அப்படி உங்களுக்கு ஏதாவது புரியல, உங்களுக்கு வந்து ஏதாவது ட்ரீம் வருது, உங்களுக்கு வந்து என்னங்கிறது, இது எல்லாமே மொத்தமா 7 மணிக்கு சனிக்கிழமை காலை
6:30 முதல் 9 மணி வரை நடக்கக்கூடிய அந்த 2 மணி நேரத்துக்கு நீங்க ஜாயின் பண்ணி உங்களுடைய எல்லா சந்தேகங்களையும் கேட்கலாம். ஓகே, எஸ் சார். புரிஞ்சிருச்சுங்களா? ஸோ அந்த அந்த ஒரு நிகழ்வை வந்து நம்ம இன்றைய நாள் முதல் எடுக்க போகிறோம். இவ்வளவு நாள் உங்களுக்கு எதாவது கேட்டா இந்த கிளாஸ்ல பதில் சொல்லுவேன். ஸோ இனிமேல் வந்து எந்த பதிலும் சொல்ல போறதில்ல. நீங்க உங்களுக்கு அந்த கிளாஸ் வேணும்னா கண்டிப்பா சனிக்கிழமை ஜாயின் பண்ணுங்க. ஓகே, எஸ் ஆர் நோ? குட் ஐடியா தானம்மா? எஸ் சார். இந்த இடத்துல நீங்க வந்து கேட்கக்குள்ள நம் கிளாஸ் அட்டன் பண்றவங்களுடைய ஃபீட்பேக் மட்டும் சொன்னா போதும் சார். அப்பதான் சார் அடுத்த யாரா புதுசா இதுல இருக்கிறவங்க ஜாயின் பண்ண முடியும். சந்தேகம் கேட்கும்போது கண்டிப்பா. நம்ம சனிக்கிழமை கிளாஸ் கேட்டுக்கலாம். இனிமேல் சந்தேகம் கேட்டா இல்லைன்னா இண்டிவிஜுவலா ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. உங்களை மூட் பண்ணிடுவோம், இல்லைன்னா வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். அவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ ஆல், ஹேவ் a nice day, லவ் யூ ஆல். எல்லாரும் வந்து தப்பா புரிஞ்சுக்காதீங்க. இட்ஸ் a ரூல். ஸோ forgive me, love me. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். தேங்க்யூ. 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 வாழ்க தேங்க்யூ சார். வளமுடன்.